அனைவருக்கும் வணக்கம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்களுடைய மகாதசை பலன்கள்லாம் எப்படி இருக்கும்ன்றதை பத்தி தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போறோம். அஸ்வினி நட்சத்திரம் சொன்னதுமே கேது பகவான் தான் ஞாபகத்துக்கு வருகிறார். கேதுவோடைய நட்சத்திரமாக வரையறுக்கப்படக்கூடிய இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தனி குணாதிசயம் என்ன அஸ்வினியில பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இருக்குதுன்னா, அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் அத்தனையுமே எப்பொழுதுமே ஆராய்ச்சி பண்போடு இருக்கும். யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குணநலம் ஒரு மனிதரை பற்றின ஆராய்ச்சி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். தன்னுள்ளே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு நீங்களாகவே விடை தெரியக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். சக மனிதர்களை பற்றின நிறைய புரிதல் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதுபோல நட்சத்திர அடிப்படையில 1, 2, 3, 4 பாதங்களுமே மேஷராசியில தான் வருது. மேஷராசியில தான் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஜனனம் இருக்கும். அதுபோல நட்சத்திர பண்புகள்ல அவர் சரத்தில் நெருப்பு ராசியிலே அமர்ந்ததுனால ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஒரு ஆக்டிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். எதையும் எடுத்துக்கொண்ட காரியங்களை மிக விரைவில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள். அதுபோல தனியாகவே செயல்களை செய்து அதில் சாதித்தும் காட்டக்கூடியவர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க விளங்குறீங்க. அதுபோல இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஆரம்ப கால மகாதசை கேது மகாதசையா வருது. நீங்க எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த கேது பகவான் 7 வருட மகாதசையில பாதத்தின் அடிப்படையில தசையை நடத்துவார். அந்த வகையில் பிறக்கும் பொழுதே கேது மகாதசை பிறக்கும் பொழுதே ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக வளம் வருவீர்கள். பிறக்கும் பொழுது யாரெல்லாம் அஸ்வினியில பிறந்திருந்தீங்கன்னா மேஷ ராசியாக வேகம் துடிப்பு இருந்தாலும் கூட பெரிதளவும் இல்லாமல் அமைதியை அதிகமாக சிறு வயதிலே கழித்த நபர்களாக மற்ற குழந்தைகளை விட சற்று யுனிக்கா வித்தியாசமாக தெரியக்கூடிய நிலை இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த அஸ்வினி முழு நட்சத்திரமும் ஒரே ராசியிலே பிரவேசம் செய்கிறதுனால அதிக வலுவான ஒரு நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. நம்ம நட்சத்திரத்தை பத்தி தனியாக கூட ஒரு காணொலி பண்ணியிருக்கிறோம். இந்த காணொலியில முழுவதுமாக தசாபுத்தி என்ன பண்ணும், அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவருடைய வாழ்க்கை முறைகளிலே அடுத்தடுத்து வரக்கூடிய மகாதசைகள் என்னென்ன பலனை கொடுக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தலாம். ஸோ வீடியோ பதிவுக்கு முன்பு ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழன்று கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே இல்லை, சூரியன் முதற்கொண்டு. இதனால் அறிவியலும் உறுதிப்படுத்தி விட்டது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒப்பிடக்கூடாது. அதுபோல் ஒரு மனிதன் யோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது, யோக காலத்துல பயணப்படுறாருன்னா அவருக்கு வெற்றிகள்லாம் மிக எளிதில் கிடைச்சிடும். அவர் பெரு வியூகம் வகுக்க தேவையில்லை, பெரும் முயற்சிகளும் போட தேவையில்லை. சமூகம் அவருக்கு பெயர் புகழ் அங்கீகாரத்தை கொடுத்து விடும். அதுபோல் அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் எத்தனை வியூகங்கள் எத்தனை முயற்சிகள் மேற்கொண்டாலும் தோல்விகள் இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலே தான் அமையும். ஒரு மனிதன் தன் ஆன்மாவை நித்தியம் பண்ணணும்னா யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாத மனநிலைமையோட பழகணும். அதுபோல் அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையோட செயல்படணும். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய அடுத்தடுத்த மகாதசைகள் என்ன பண்ணும்? ஆரம்ப காலத்துல கேது மகாதசையை பத்தி பொறுத்தோம். அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு 20 வருட சுக்கர மகாதசை நடப்ப வரும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தான் இந்த குட்டி சுக்கரன் அப்படின்ற ஒரு விஷயமே வருது. இந்த அஸ்வினியில பிறந்தா அப்ப சுக்கர தசையில என்னென்ன பலன்கள்லாம் நீங்க அனுபவிக்கலாம். அந்த எந்த லக்னமா ஆனாலும் நீங்க இருங்க, லக்னத்தின் அடிப்படையில பலன் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய நிலையில் சுக்கரன் இருந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கைகள்ல அந்த 20 வருட மகாதசையானது மிகப்பெரிய பொருளாதார வளத்தையும் மிகப்பெரிய செல்வ செழிப்பையும் கொடுத்து விடும். நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விதமான சிற்றின்பங்களையும் அனுபவிப்பீங்க. மகிழ்ச்சி சிறு வயதிலே அத்தனை விதமான மகிழ்ச்சிகள் இருக்கும். விலை உயர்ந்த கார்களையும் விலை உயர்ந்த வீடு வாகன வசதிகளையும் அனுபவிக்கக்கூடிய அந்த பிராப்தம் கிடைக்கும். அதுக்கு சுக்கரன் எப்படி இருக்கணும்? நீங்க எந்த லக்னமா வேணுமானாலும் இருக்கலாம், எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம். சூரியனோடு சுக்கரன் நல்ல நிலையில் என்னும்போது சூரிய சுக்கரன் இணைவு சுக்கரனை அஸ்தங்கம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதுபோல இந்த சுக்கரனோடு புதன் பகவான் இணைந்து முக்கூட்டு கிரகங்கள் எப்பொழுதுமே நிறைய ஜாதகங்கள்ல 3 கிரகங்களும் ஒன்னா இருக்கும், சூரிய சுக்கரன் புதன். அந்த காம்பினேஷன்ல இந்த இணைவு கொண்டவர்களுக்கு நல்ல யோகம். அல்லது சூரியன் மட்டும் இணைஞ்சிருக்கு சுக்கரனோடனா அஸ்தங்கமாகாம இருக்கணும். அதுபோல சுக்கரனோடு செவ்வாய் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இந்த இணைவு இருந்தால் உங்களுக்கு சுக்கர மகாதிசை நல்லதை செய்யும். நல்ல வசதி வாய்ப்புகளையும் செல்வ செழிப்பையும் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு 20 வருடம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அடுத்ததாக அவருடைய வாழ்க்கைகள்ல அடுத்து வரக்கூடிய மகாதசையாக சூரிய மகாதசை இருக்கு. சூரிய மகாதசையில சரியாக வயதை ஒரு இளமை வயதுல இருக்கக்கூடிய நிலை இருக்கும்.
இந்த சூரியன் 6 வருட மகாதசையாக நடத்துவார். சூரியன் எப்படி இருந்தால் நல்ல பலனை கொடுப்பார்? பொதுவாக ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அதனுடைய காரகத்தையும் வெளிப்படுத்தும். அப்ப சூரியன் என்பது தலைவன், அரசாங்கம், அரசியல், அரசு துறை சார்ந்த ஆதாயங்களை, மின்சாரம் போன்ற அமைவுகளை இந்த சூரியன் வெளிப்படுத்தும். அந்த வகையில் சூரியன் குருவார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். சூரியனை பொறுத்த வரைக்கும் சுக்கிர தொடர்பை பெறுவது நல்ல பலன். சூரியனை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய பார்வை தொடர்பு பெறுவது நல்ல விஷயம். இந்த சூரியனை செவ்வாய் குரு உங்களுடைய ஜாதகத்துல தொடர்பு கொண்டிருந்தால் அந்த சூரிய மகாதசையில நீங்கள் நல்ல ஒரு நிர்வாகத்திறன் கொண்ட நிலையிலும் ஒரு தலைமை பதவியிலும் உயர் அதிகாரம், உயர் பதவியில் வரக்கூடிய மிக இளமை வயதில் அந்த உயர் பதவி, உயர் அதிகாரம் இது போன்ற லாபங்களை எல்லாம் பெற முடியும். இதற்கு சூரியன் குருவோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலன் உண்டு. அதுபோல சுக்கிரனுடைய தொடர்பு. அடுத்ததாக சந்திர மகாதசை வரும். இந்த சந்திர மகாதசை ஒரு 10 வருட மகாதசையாக நடக்கும். சந்திர மகாதசை நல்ல பலனை செய்யணும். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா என்ன நிலையில இருக்கணும்? லக்னம் எதுவானாலும் சரி, சந்திரனை குரு தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோக பலனை கொடுத்து விடுகிறது. அதுபோல குருவுடைய பார்வை, குருவுடைய இணைவு, இதுதான் சந்திரனுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல செவ்வாயினுடைய இணைவு, செவ்வாயினுடைய பார்வை, லக்ன யோகரா இருக்கட்டும், அவயோகரா இருக்கட்டும், அதெல்லாம் அடுத்த பட்சம். இந்த சந்திரன் நல்ல பலனை கொடுக்கிறார். சந்திர மகாதசையில திரவியங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். திரவியங்களின் மூலியமாக லாபம் கிடைக்கும். நீர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக லாபங்கள் கிடைக்கும். கடல்கள், தண்ணீர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக லாபங்களை இந்த சந்திர மகாதசை கொடுக்கும். பெண்களின் மூலியமாக அதிக ஆதாயங்களை கொடுக்கும். அதுபோல சந்திரனை பொறுத்த வரைக்கும் எந்த லக்னமாக நீங்க இருந்தாலும் இருள் கிரகங்களோட முழு தொடர்பையும் பெறக்கூடாது. சனி ராகு கேதுக்களோட தொடர்பு கொண்டா அந்த சந்திர மகாதசையில வேறு பலன்கள் இருக்கும். ஸோ அதே சனியா இருக்கட்டும், பிளஸ் ராகு கேதுக்களோட தொடர்பு இருக்குன்னா மற்ற சுபர்கள் பார்க்கணும். அதுக்கு தான் பொதுவான விதியா குரு செவ்வாயினுடைய பார்வை தொடர்பை சந்திரன் பெற்றதுதான் அந்த சந்திர மகாதசையும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மிகவும் யோகமாக இருக்கும். அடுத்ததான் செவ்வாய் மகாதசை நடக்கும். இந்த மகாதசை ஒரு 7 வருட மகாதசை. வேகத்தை பறைசாற்றக்கூடிய ராசி அதிபதியாக வந்துருவார். கேதுருக்கு செவ்வாய்க்கு நல்ல ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு நல்ல ஒரு பண்புகள் இருக்கு. அந்த பண்புகளின் அடிப்படையில செவ்வாய் மகாதசையானது பூமி யோகங்களை கொடுக்கும், பொருளாதார லாபங்களை கொடுக்கும், தனயோகங்களை கொடுக்கும். எப்படி இருந்தால் கொடுப்பார்? குருவுடைய பார்வை. நீங்க லக்ன யோகர் அவயோகர்ன்ற கான்செப்டே வேண்டாம். இந்த நிலையில இருக்கிறார், ஸ்தான பலத்தோட இருக்கிறார்னா காரக பலனை வெளிப்படுத்துவார். பூமி ஆதாயம், பூமி நிலங்களின் மூலியமாக ஆதாய அமைவுகளை கொடுப்பார். ஜாதகரை போராடக்கூடிய அல்லது ஒரு நல்ல ஒரு வேகத்தையும் துடிப்பையும் கொடுப்பார். அந்த ஸ்தான பலம் லக்ன யோக நிலையில் ஸ்தான பலம் பெற்றா இதெல்லாம் லாபமா நடக்கும். லக்ன அவயோகத்துல ஸ்தான பலம் பெற்றார்னா உங்களுடைய ஜாதகத்துல பூமியை இழக்க நேரிடும் அல்லது சண்டைகளின் மூலியமாக வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அவ்வளவுதான் வித்தியாச அமைப்புகள். இப்போ அடுத்ததாக ராகு மகாதசை நடக்கும். இந்த ராகு மகானை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 வருட மகாதசையாக அந்த திசை அமையும். அந்த 18 வருட ராகு மகாதசையிலே ஜாதகங்கள்ல சுபர்களுடைய தொடர்பு, சுக்கிர புதன் குரு இவர்களுடைய தொடர்பு பெற்றிருந்தால் அந்த ராகு யோக பலனை உங்களுக்கு செய்து கொடுப்பார். ராகு மகாதசை 18 வருடம். அதன் பிறகு குரு பகவான் ஆன்மீகத்தின் அடிப்படையில மோட்சத்தை பறைசாற்றக்கூடியது குரு கேது தான். கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்து குரு மகாதசையில பயணப்படுற ஒரு பாக்கியம் கிடைத்தால் நீங்கள் மிகப்பெரிய முத்தியை பெறுவீர்கள். ஸோ அடுத்ததா சனி தசையை 19 வருடம் நடக்கும். அதன் பிறகு புதன் மகாதசை உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில ஒரு 17 வருடம். இதுதான் இயல்பான தசாபுத்தி அம்சங்களுடைய கணக்கு. கேட்கலாம், கடைசிய 2 தசாபுத்தி அம்சங்களை பத்தி நீங்க பலன் கொடுக்கல அந்த அளவுக்கு பெரியதுன்னா கண்டிப்பாக மகாதசை ஒரு முழு சுற்று என்பது 120 வருடம். 120 வருடம் தான் ஒரு மனிதனுடைய முழு ஆயுள் காலமாக நம்ம வரையறுத்திருக்கிறோம் ஜோதிடத்தின் அடிப்படையில. அதன் அடிப்படையில் தான் மொத்த கிரகங்களுடைய தசாபுத்தி 120. ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஆயுளின் அடிப்படையில சனி தசை, குரு தசையே மோட்சம் கொடுத்துடும் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவர்களுக்கு. அதிலும் கூடுதல் சிறப்பாக சனி மகாதிசையிலே பயணப்படக்கூடிய நிலை இருக்குமாயின் கண்டிப்பாக ஜாதகருக்கு நல்லதொரு கீர்த்தி கிடைக்கணும்னா குருவுடைய தொடர்பை பெற்றிருப்பது மிகப்பெரிய ஆதாயம். சுக்கிர புதன் தொடர்பு பெற்றிருப்பது மிகப்பெரிய ஆதாயம். இதுதான் உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில இது போன்ற திசையில தான் நீங்க பயணப்பட போறீங்க. நம்ம முதல்ல சொன்ன கிரக இணைவோ கிரக பார்வையோ இருந்ததுன்னா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஞானம் கொண்ட இந்த அஸ்வினிக்கு மிகப்பெரிய பொருளாதார பின்னணியை இது பெற்றுத்தரும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.